அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில் நடிக்கிறாங்க இல்லையா காவேரி லட்சுமி பிரியா, அவங்களுக்கு வந்து சி அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்துட்டு சி அவார்ட்ஸில் வந்துட்டு அவங்க நாமினேட் ஆகியிருக்காங்க. அதுக்கு வந்து இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு, இன்றைக்கி ஓட் பண்ணிடுங்க அப்படிங்கிறதான். இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டுன்றனால எல்லோரும் ஓட் பண்ணாதவங்களாம் ஓட் பண்ணிடுங்க, அவங்கள வந்து வின் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறது. ஆல்ரெடி அவங்க சி அவார்ட்ஸில் வந்து போன டைம் வந்து வின் பண்ணியிருந்தாங்களே, அதே மாதிரி இந்த தடவையும் அவங்க வின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட சைட்லேருந்து சொல்ல வர்றது. இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு, எல்லாருமே மிஸ் பண்ணாதான் எல்லாருமே ஓட் பண்ணிடுங்க, ஓட் பண்ணாதவங்களையும் ஓட் பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிறதான். எல்லா அவார்டு ஃபங்க்ஷன்லேயுமே வந்து நிறைய அவார்டு இதிலெல்லாம் வந்துட்டு ஓட் பண்ணியிருக்கோம். அது எப்போ டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. டெலிகாஸ்ட் ஆகும்போது நம்ம வந்து அதை பற்றி பேசலாம். இன்றைக்கி வந்து சி அவார்ட்ஸில் வந்து இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. காவேரிக்காக நம்ம எல்லாருமே ஓட் பண்ணணும் அப்படிங்கிறத விகா ஃபேன்ஸ்கிட்டேருந்து நான் கேட்டுக்கிறது ஒரே விஷயம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளோட காவேரி வந்து லாஸ்ட் டைம் வந்து இந்த அவார்டு ஃபங்க்ஷனில் அவார்டு வாங்கியிருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த தடவை வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த தடவை நிறைய பேர் காம்படிஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது யார் வின் பண்ணுவா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் காவேரி வின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம சொல்ல வர்றது. காவேரி வின் பண்ணால் நல்லா தானே இருக்கும். போன தடவையும் அவங்க வின் பண்ணாங்க, இந்த தடவையும் அவங்க வின் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம எதிர்பார்ப்பு. அதுக்கு தான் வந்து ஓட் பண்ணுங்கள் அப்படின்னு ஞாபகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை பற்றி நீங்கள் வந்து ஓட் பண்ணுங்கள். ஓட் பண்ணாதவங்களுக்கு சொல்லி ஓட் பண்ண சொல்லுங்கள். ஸ்ரீ அவார்ட்ஸில் வந்து காவேரி வின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ரிக்வெஸ்ட்டாகவும் இருக்குது. ப்ளீஸ் ஓட் பண்ணுங்கள். ஓட் பண்ணிவிட்டு அவார்ட் காவேரி வாங்கும்போது நம்ம வந்து அதை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். எல்லாத்தையுமே பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும், எல்லாமே நல்லதாகவே நினைப்போம். எல்லாத்தையுமே கடந்து போக கற்றுக்கணும் அப்படிங்கிறதான் என்னோடய சைட்லேருந்து நான் சொல்ல வர்றது. சரிங்களா? ஆமாம், எல்லாத்தையுமே பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. லைஃப் நல்லாயிருக்கும்.